உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 8 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவோணம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி என்பர்களுக்கும் அருமையான நாளாக இன்று தொடங்குகிறது. நட்பின் மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல நண்பன் யாரோ ஒருவன் மூலியமாக வாழ்க்கையில் அடுத்த படியை தொடக்கூடிய ஒரு நாள். இன்று குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். பெற்றோரின் மூலியமாகவும் குழந்தைகளின் மூலியமாகவும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்து சேரும். அருமையான நாள், நினைவுகளை அள்ளித்தரக்கூடிய நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களின் மூலியமாக உதவிகளை பெறக்கூடிய நாள். இன்றைய காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் உதவி என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. ஆனால் ஒரு சில நேரங்களில் அபூர்வமான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய உதவி கிடைக்கும் போது அது இன்னும் ரொம்ப சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளி நபர் நமக்கு உதவி செய்வதற்கும் சொந்த பந்தங்கள் உதவி செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்படி இன்றைய நாளில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வார்கள். அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய நலன்கள் காணப்படும். இப்போ இன்றைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இல்லை நோய் என்னன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கு அது ஒரு விடிவெள்ளி நாளாக வருகிறது. நோய் வந்து வெளியில் வந்தால் தானே மருத்துவம் பார்க்க முடியும். அப்படி நோய் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு நோயை வெளியே கொண்டு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நோய் இருக்கிறவர்களுக்கு அதற்குண்டான தீர்வை ஏற்படுத்தி அருமையான பாதையை காட்டும். கடகராசி என்பவர்களுக்கு அம்மாவின் மூலியமாக அன்பு பாசம் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நாள். தாயாரின் மூலியமாக தாய் வழி சொத்து, தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்று உண்டு. டாக்குமெண்டேஷனில் கையெழுத்து போடும்போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் யாரோ ஒரு நண்பரின் மூலியமாக ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் உதவி கிடைக்கக்கூடிய நாள். அரசாங்கத்தின் மூலியமாகவோ அரசு எந்திரங்களின் மூலியமாகவோ மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். உதவிகளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இருந்தாலும் கூட நீங்களே கேட்கலைனாலும் கூட சில நேரங்களில் உதவி வந்து சேரும் இல்லையா, அந்த மாதிரி உதவி கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது அற்புதமான நாளாக வருகிறது. பிரிந்து போன சொந்தங்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்ல. அப்படிப்பட்ட அருமையான சொந்தங்களை மறுபடி நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதற்குண்டான வாய்ப்பு இன்று உங்களை தேடி வந்து அமையும். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது விளையாட்டு சம்பந்தப்பட்ட போட்டிகளிலும் எந்த விதமான போட்டிகளிலும் ஒரு தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும் எதிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு எட்டி வந்து தரும். அப்படிப்பட்ட அருமையான நாள். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் எதிரிகளுடைய சூட்சமங்களை வென்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு வருகிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்று ரொம்ப திருப்புமுனையான ஒரு நாள். திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய மிகப்பெரிய அருளை பெற்ற விருச்சிகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவுகளையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு நாள். இன்று உங்கள் வாழ்க்கை பாதை மாற்றமடையும். இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தே தீரும். தனுசு ராசினியர்களுக்கு அற்புதமான நாளாக வருகிறது. அதாவது அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், மனைவியினுடைய காதல் அன்பு, பிள்ளைகளுடைய பாசம், இதையெல்லாம் கிடைக்கப்பட்ட மனுஷன் தான் உண்மையான பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எத்தனை பணம் பேர் புகழெல்லாம் சம்பாதிச்சாலும் கூட நல்ல உறவு இல்லாத மனுஷன் அனாதைக்கு சமானம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஜொலிக்கப் போகிறீர்கள். அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் அற்புதமான நாளாக வருகிறது. இன்றைய நாளில் விட்டு போன சொந்தங்கள் மறுபடி வந்து உங்களுடைய சேர்வதும், அதாவது ஒரு சண்டை காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசாமல் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி வந்து மறுபடி சேர்வதும், இன்றையிலிருந்து ஒரு புதிய உறவு ஆரம்பிப்பதும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்கிறது. இயற்கை ஆகட்டும் இறைவனாக இருக்கட்டும் வாய்ப்புகளை எப்பொழுதும் கொடுப்பதில்லை, எப்பயாவது தான் கொடுப்பான். அதை பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால்
இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான். அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வரும்பொழுது அற்புதமான பலன்கள் நடக்கும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகப்பெரிய விடிவெள்ளி நாளாக வருகிறது. இது நாள் வரைக்கும், இது மாசங்கள் வரைக்கும், இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது என்றால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட அருமையான நாள். இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எண்ணியது எண்ணியபடி முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று வருகிறது. ஏதாவது லாட்ரி, பம்பர் அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இல்லைனாலும் கூட அதிர்ஷ்டம் என்பது எந்த ரூபத்திலையும் எப்பயும் எப்படி வேணால் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன், ரெக்கமெண்டேஷன் வரலாம், இல்லை இன்சென்டிவ்ஸ் வரலாம், இல்லை வேலை மாற்றத்திற்கான புதிய ஆஃபர்ஸ் அந்த மாதிரி வரலாம், இல்லை மனைவி கிட்டேருந்தே கூட ஒரு நல்ல செய்தி வரலாம், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறப்பு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரலாம். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளாக வருகிறது. இன்று 8 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.